குட் ஆஃப்டர்நூன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ட்ரேட் செட்டப் போட்டு வச்சுருந்தேன் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் டபுள்யூ பேட்டர்ன் போட்டிருந்தேன். பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜிக்ஸாக் மாதிரி ஒன்று போயிட்டே இருந்துச்சு அப் ட்ரெண்டில். ஸோ அது ஏதாவது ஒரு சைடு பிரேக் பண்ணால் கண்டிப்பாக அந்த பக்கம் கண்டிப்பாக மூவ் ஆகும்னு சொல்லி பார்த்தேன். கரெக்டாக நான் என்ட்ரி வச்ச இடத்துல ஒரு என்ட்ரி கிடச்சிது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 98 பாயிண்ட்ஸ் டவுன் இருந்துச்சு டார்கெட் 1. பட் டார்கெட் 2 ஏன் போடலைன்னா நான் எப்பவுமே மினிமம் ப்ராஃபிட் தான் டார்கெட் வைப்பேன். மேக்ஸிமம் வச்சோம்னா சம்டைம் நல்ல ட்ரெண்ட் இருந்தால் கிடைக்கும். அதோட டார்கெட் 2 டார்கெட் 3 அந்த மாதிரி போகும். சம்டைம் டார்கெட்டை 1 ஹிட் பண்ணிவிட்டு கிளம்பிடும், ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி மொமெண்ட்டில் தான் இப்போ இருக்குது. இதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஜிக்ஸாக் பார்த்தாலும் நம்ம எங்கே ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கோமோ அங்கே தான் ஒரு இது இருக்குது, ஒரு என்ட்ரியும் ஒரு இது இருக்குது. டபுள்யூ பேட்டர்ன் பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஜிக்ஸாக் கரெக்டாக நம்ம அங்கேயும் போய் ரிவர்ஸ் ஆகலாம், இல்லை இப்போ நம்ம இங்கேருந்து கூட பாட்டம்லேருந்து கூட அப்படி ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா திரும்ப இன்னொரு வாட்டி போய்ட்டு இந்த டபுள்யூ பேட்டர்ன் டச் பண்ணிவிட்டு திரும்பவும் கீழே வரலாம், இல்லை அதை பிரேக் பண்ணி மேலேயும் போகலாம். எப்படி வேணால் சான்ஸ் இருக்குது. பட் நான் ஃபஸ்ட்டே வந்து செட்டப் பார்த்துட்டு எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தேன். கரெக்டாக ஒரு 90 பாயிண்ட் இருந்துச்சு. பட் பையிங்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து டிகே ஆகும், மேக்ஸிமம் நிறைய டிகே ஆக வாய்ப்பு இருக்குது. இப்படி எட்ஜிங்கு இல்லை வந்து செல்லராக இருந்தீங்கன்னா நல்லா ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். டார்கெட்டோ மேபி நம்ம ஒரு வைக்கிறோன்னா அது அப்பயே நடக்காது. மேபி அது லேட்டாக ஆகலாம், இல்லை அன்றைக்கே நடக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் டே நடக்கலாம் சம்டைம். ஸோ நம்ம பேட்டர்ன் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். பட் இந்த பேட்டர்னு சம்டைம் பிரேக் ஆகுதுன்னா அது நியூஸை வந்து நம்ம தடுக்க முடியாது. என்ன ப்ரோ உங்கள் பேட்டர்ன் ஃபெயில் ஆச்சு போயிடுச்சு அப்படிலாம் யோசிக்காதீங்க. யாராலுமே 100% சொல்ல முடியாது. ஸோ நம்ம ஒரு பேட்டர்ன் ட்ரா பண்ணுறோம், அது பிரேக் பண்ணுறச்சுன்னா விட்டுடணும். அவங்களும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. கரெக்டாக மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி பண்ணுங்கள். யாரும் லாஸ் பண்ணாதீங்க. எல்லா நியூஸ் வருது, திடீர்னு சடனாக வருது போகுது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கேபிட்டல் சேவ் பண்ணுங்கள். மார்க்கெட் இன்றைக்கெல்லாம் கூட நாளைக்கு நமக்கு தரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்த என்ன என்ட்ரி கிடைக்குதுன்னு பார்த்து முன்னாடியே ஷேர் பண்ணுறேன். எல்லோரும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.